ஹாய் ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நீங்க ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்தும் வெயிட் லாஸ் ஆகல, எனக்கு வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்ற இந்த 10 டிப்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரே மாசத்துல நீங்க 8 கிலோ வெயிட் லாஸ் பண்ணலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க வெயிட் லாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு குட் ரிசல்ட் இருக்கவே இருக்காது. நீங்க ஹெர்பலைஃப் ஃபுட் ஷேக்கை மட்டும் எடுத்தா மட்டும் போதாது, இது கூட இந்த 10 டிப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா ஒரே மாசத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க மார்னிங் 6 o'clock பிஃபோரே எந்திரிச்சு நீங்க ஒரு ஆஃப்ரெஷ் எடுத்துக்கணும். கம்பல்சரி 6 o'clock ஆஃப்டர் நீங்க எந்திரிக்காதீங்க. உங்க வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் ஏற்படுறதுக்கு இது ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெயிட் லாஸ்க்காக ஷேக் எடுத்துப்பீங்க, ஆனா ஷேக் எடுத்துக்கும் போது உங்க டைமிங்க மாத்தி எடுத்துக்கிறீங்க. அதாவது 9 மணிக்கு எடுத்துக்கிறீங்க, 10 மணிக்கு எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எல்லாம் டைமிங் மாத்தி எடுத்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் ஏற்படும். நீங்க டைமிங்க கரெக்டா கீப் அப் பண்ணி எடுத்துக்கணும். 8:30னா 8:30க்குள்ள தான் நீங்க ஷேக் எடுத்துக்கணும். அதுக்கு மேல நீங்க ஷேக் எடுக்க கூடாது. தேர்ட் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க நைட் ஷேக் எடுக்கிறது. நீங்க நைட் ஷேக் பாத்தீங்கன்னா 8 o'clock to 8:30 இதுக்குள்ள நீங்க கம்பல்சரி எடுத்துக்கணும். இந்த டைமும் பாத்தீங்கன்னா நீங்க மாத்தி எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வெயிட் லாஸ்ல நல்ல ஒரு ரிசல்ட் இருக்காது. ஃபோர்த் ஒன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது உங்க பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஒரு நாளைக்கு வாட்டர் இன்டேக் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு 60 kg இருக்கீங்க அப்படின்னா நீங்க 1 டேக்கு 3 லிட்டர் கம்பல்சரி வாட்டர் இன்டேக் பண்ணணும். உங்க பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க வாட்டர் இன்டேக் பண்ணாதான் உங்க வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் இல்லாம ஒரு நல்ல வெயிட் லாஸ் ரிசல்ட் இருக்கும். ஃபிஃப்த் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்றவங்க பகல் நேரத்துல தூங்கவே கூடாது. நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் இதுதான். முக்கியமா பெண்கள் பண்ற பெரிய மிஸ்டேக் இதுதான். நீங்க பகல் நேரத்துல வெயிட் லாஸ் பண்ணும்போது தூங்கவே கூடாது. நைட் டைம்ல மட்டும்தான் 8 hours கம்பல்சரி தூங்கணும். சிக்ஸ்த் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெர்பலைஃப் ஃபுட்டை எடுத்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கம்பல்சரி சொல்றேன், பசிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஜங்க் ஃபுட் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறது கண்டிப்பா நீங்க தவிர்த்து தான் ஆகணும். இந்த ஜங்க் ஃபுட்டை நீங்க உங்க பாடிக்கு இன்டேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க வெயிட் லாஸ் ரிசல்ட்டில் ஸ்ட்ரகிள் ஏற்படும். உங்க வெயிட் லாஸ் ரிசல்ட்டும் நல்லாவே இருக்காது. ஸோ நீங்க ஜங்க் ஃபுட்டை இன்டேக் பண்றதை உடனடியாக ஸ்டாப் பண்ணிடுங்க. செவன்த் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பண்றவங்க எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் இல்லாம ஃப்ரீ மைண்ட்ல ஹாப்பியா உங்க வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ணாதான் உங்களுக்கு வெயிட் லாஸ்ல ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்க எப்பயுமே மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கணும். எய்த் டிப்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டிப்ஸ். இந்த டிப்ஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாசத்துல 8 கிலோ இல்ல 10 கிலோ கூட நீங்க வெயிட் லாஸ் பண்ணலாம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்ணும்போது கம்பல்சரி 1 hours ஆச்சு நீங்க எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும். எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்க வெயிட் லாஸ்ல ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. நைன்த் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹெர்பலைஃப்ல இருக்க அஃப்ரெஷ் எடுத்துக்கிற டைமிங்கை மிஸ் பண்றீங்க. அதாவது ஈவினிங் 6 o'clock பிஃபோர் நீங்க அஃப்ரெஷ் எல்லாமே எடுத்து முடிச்சிடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆஃப்டர் அஃப்ரெஷ் எடுக்கிறீங்க. அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது. நீங்க தூக்கம் வரலாம் உங்க வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் ஏற்படும். ஸோ அதனால நீங்க 6 o'clock பிஃபோர் அஃப்ரெஷ் எடுத்துக்கோங்க. 10th டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பர் கைட்லைன்ஸோட எடுத்தாதான் உங்க வெயிட் லாஸ்ல ஒரு நல்ல ரிசல்ட் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வெயிட் லாஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஒரு வெல்னஸ் கோச்சோட வெயிட் லாஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச்சா கைட் பண்ணுவேன். அண்ட் இந்த ஃபுட்டெல்லாம் எங்க பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரிஜினல் ஃபுட்டா கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இதே போல அடுத்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன் வீடியோவுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நல்லா முடன் வாய நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனோட இணைந்து வாங்க. நன்றி.